ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 3 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 monthஸில் வண்டியோட இது பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஆக போகுது. ஸோ இந்த 3 இயர்ஸில் நம்மளுக்கு இப்போது வர ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது 10 to 20,000 நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வண்டியோட கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷத்தில் எனக்கு வருஷத்துக்கே நான் ஒரு 5,000 தான் ஓட்டுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னா இந்த 3 இயர்ஸில் வெறும் 17 அதான் ஆல்மோஸ்ட் 18,000 தான் நான் ஓட்டியிருக்கிறேன் இந்த 3 இயர்ஸில். இப்போ இந்த இவ்வளோ கிலோமீட்டரில் எனக்கு இப்போ என்ன இஷ்யூ வருதுன்னா, வீல் அண்டு ஸ்டேரிங் அலைன்மெண்ட் வந்து எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, நம்மளுக்கு இந்த லோகோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டணுன்னா எனக்கு கார் வந்து லைட்டாக லெஃப்ட் சைடில் ஸ்லிப் ஆகுது. அதுவே நான் இப்போ ஸ்டேரிங் நான் ஸ்ட்ரைட்டாக போகணும், அதுக்கு நான் வண்டி நான் கரெக்ட் பண்ணி ஓட்டணுன்னா எனக்கு ஸ்டேரிங் இந்த மாதிரி லைட்டாக இந்த பொசிஷனில் வச்சா மட்டும்தான் எனக்கு வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் இப்போ உங்களுக்கு கிராஸாக இருக்கா உங்களுக்கு, இப்படி வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ வண்டி வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது. இப்போ நான் இப்படி வச்சேன்னா போக 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 லைட்டாக எனக்கு லெஃப்டில் ஸ்லிப் ஆகுது. சரி, ஓகே, நம்மளுக்கு வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்ட்டு இப்போ வீல் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது பெருசாக உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த கார்லேயும் தெரியாது. ஏன்னா சிட்டியில் மேக்ஸிமம் ஸ்டேரிங் வந்து ஆக்டிவாகவே நம்ம மூமெண்ட்லேயே இருக்கும். ஸ்டேரிங் வந்து மூமெண்ட்லேயே இருக்கனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கமா வீல் அலைன்மெண்ட்டு ஸ்டேரிங் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதே தெரியும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சான ரோட்டில் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ஸ்டேரிங் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஓட்ட ட்ரை பண்ணுவோம். பட் அது அப்படியே ஸ்லிப் ஆகி எனக்கு லெஃப்ட்டில் போகும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் லாஸ்ட் வீக்கு. ஓகே, நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங் அலைன்மெண்ட் எங்கேயோ மிஸ் ஆகுது, வீல் அலைன்மெண்ட்டு ஸ்டேரிங் அலைன்மெண்ட் நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிறது தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேணால் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க, வேறு யாரும் இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடாக உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நான் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சேன்னா உங்களுக்கு ரோடு தெரியுதா, எனக்கு அப்படியே லெஃப்ட் ஸ்லிப் ஆகுது. இப்போது கொஞ்சம் இந்த லைட்டாக இந்த அளவுக்கு நான் ஸ்டேரிங் கிராஸாக வச்சாதான் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி எனக்கு இருக்குது வண்டி. இது எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது எனக்கு. அதுக்கு ப்ராப்பராக என்னால் ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் இந்த 18,000 கிலோமீட்டரு நான் அந்த மாதிரி நான் இப்போ பிகினிங்லேருந்தே நம்மளுக்கு அது தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் சடனாக லாஸ்ட் வீக் எனக்கு எடுத்துகிட்டு நாங்கள் சேலம் வரைக்கும் போகிறேன். அப்போ எனக்கு திடீர்னு என்னடா வண்டியை ஓட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி வண்டி வாபிள் ஆகிற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு செட்டிலாகவே இல்லை, அன்ஈஸியாகவே இருந்துச்சு. என்னடாங்கிறது பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கு ஸ்டேரிங் வந்து கிராஸாக வச்சா தான் நம்மளுக்கு வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டணுன்னா வண்டி ஸ்லிப் ஆகுறதே எனக்கு அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நம்ம டக்குன்னு ஓகே, அடுத்த லாங் போகிறதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடணும், இல்லாட்டி நம்மளுக்கு இஷ்யூ ஆகும். ஏன்னா இப்போ இப்போ இந்த வீல் அலைன்மெண்ட் நம்ம செக் பண்ணலைன்னா நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூ வரும்னா, உங்களுக்கு ப்ராப்பராக வண்டி ட்ரைவ் பண்ணால் உங்களுக்கு முடியவே முடியாது. அது ரொம்ப டேஞ்சரும் கூட. உங்களுக்கு வீல்ஸும் டயரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேயறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ ஹை ஸ்பீடில் போகும்போது இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, கண்டிப்பாக அதிகமாக ரெகுலராக நம்ம கார் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லி யூசேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸு நம்ம இந்த ஸ்டேரிங் அலைன்மெண்ட்டு வீல் அலைன்மெண்ட் பார்த்தே ஆகணும். இல்லை நம்ம ரேராக தான் எடுக்கிறவங்க போது அட்லீஸ்ட் ஒரு 15 or 10 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ ஏன்னா எனக்கு கரெக்டாக இப்போ 18,000 எனக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 15 நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரன்னிங் கண்டிஷனில் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா சீக்கிரமாக டயர் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மைலேஜ் குறையலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதில். உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கே நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற போல்ட்டே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தே ஆகணும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டுருக்குறோம். கடைக்கு போயிட்டு இப்போ அங்கே எப்படி பண்ணுறாங்க, அதோட காஸ்ட் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதோட பட்ஜெட்டும் உங்களுக்கு கடைசியில் என்ன எவ்வளோ எவ்வளோ ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஸ்டேரிங் அலைன்மெண்ட் அண்ட் வீல் செக் பண்ணுறதுக்கு கடைக்கு வந்துட்டோம். வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற எல்லா வீலையும் ஃபஸ்ட்டு கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு எந்த டயர் தேஞ்சிருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டயரை. அப்புறம் செக் பண்ணிட்டு பின்னாடி டயர் முன்னாடியும், அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கிற டயரை ஃப்ரண்ட்டில் போட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக தேஞ்சிருக்கிறத பின் போட்டாங்க. ஏன்னா முன்னாடி என்ஜின் இருக்கிறனால ஃபுல் வெயிட்டு அந்த ஃப்ரண்ட் டயர் தான் தாங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் டயர் லைட்டாக தேஞ்சிருந்துச்சு. அதை தூக்கி பின்னாடி போட்டு நல்ல கண்டிஷனாக இருக்கிற டயரை ஃப்ரண்ட்டில் போட்டு வீல் பேலன்சிங்கும் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு சென்சார் போர்ட்லாம் நம்ம டயரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஸ்டேரிங் வந்து நம்மள சென்டர் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. சென்டர் பண்ணி வச்சுட்டு அவங்க இப்போ சிஸ்டத்தில் வந்து நம்ம காரோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங் அலைன்மெண்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வீல் வந்து நம்மளுக்கு லைட்டாக டேர்ன் ஆன மாதிரி அவங்க சிஸ்டத்தில் காட்டுச்சு. அதையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சார் இந்த வந்து கேமரா மாதிரி இந்த ப்ளஸ் 10 இருக்கா, ஓகே, மைனஸ் இருக்குது. அப்போ வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி இறங்குன மாதிரி இருக்கும். அது நேர் பண்ணிங்கன்னா வண்டி லெஃப்ட்டு தான் போகும். ரைட். இப்போ நான் கட் பண்ணி இப்போ ஸ்டேரிங் நேராக பார்த்துக்கிங்களா, இப்போ கட் பண்ணி வரும் ஓட்டி பாருங்க. ஓகே. லாங் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே கரெக்டாகிடுச்சு. அவங்க எல்லாமே இப்போது பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வீல் பேலன்சிங் அண்டு அலைன்மெண்ட்டுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் இருக்குது. அதாவது வீல் பேலன்சிங்க்கு 500 ப்ளஸ் அலைன்மெண்ட் அவங்க செக் பண்ணதுக்கு ஒரு 500, ரெண்டு சேர்த்து நமக்கு 1000 ஓகே. இப்போ வந்து நான் ரைட் பண்ணும்போது அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த விஷயமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ப்போம். Bye. Thank you.